பேர் அருளாலும் கிருபையாலும் இந்த உலகத்திலே அனைத்து படைப்புகளையும் அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜோடி ஜோடியாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் இணை துணையை ஏற்படுத்தித்தான் நாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. மனிதர்களுக்கு மட்டும் இணை துணை ஜோடி மனைவி என்பதாக அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளையும் உயிரினங்களையும் நாம் ஜோடியாகத்தான் படைத்திருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக கிட்டத்தட்ட குர்ஆனிலே 16 இடங்களுக்கு மேலாக பலவித படைப்புகளினுடைய பெயர்களை சொல்லியே இவைகளை நாம் ஜோடியாகத்தான் படைத்திருக்கின்றோம். இவைகளை இணையோடு துணையோடு தான் நாம் படைத்திருக்கின்றோம். இதில் சிந்திப்பவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே வாழ்க்கை துணை இணை துணை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக தஃப்சீருடைய விளக்கங்களில் உலமாக்கல் கிதாபுகளை எழுதுவாங்க, இருக்க வேண்டிய அந்த இணை நமக்கான அந்த ஜோடி அந்த துணை இல்லை என்பதாக சொன்னால் வாழக்கூடிய வாழ்க்கை அது சொர்க்க வாழ்க்கையாக இருந்தாலும் அது கசந்து போன வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்பதாக உலமாக்கல் நபிமார்களுடைய வரலாறுகளை முன்னிறுத்தி நமக்கு விளக்கம் தருவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய முதல் நபி, முதல் மனிதன், முதல் படைப்பு. அவர்களை படைத்து அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொர்க்கத்துக்குள்ள விட்டார். மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே சொர்க்கத்தை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேள்விப்படாத, எந்த கல்பாலும் சிந்திக்க கூட முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரழகுமிக்க சோன வாழ்க்கையை அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்காக தயார்படுத்தி வச்சிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ எழில் மிகுந்த இயற்கை காட்சிகள், கோடைவாச ஸ்தலங்கள், நம்முடைய விடுமுறைகளை நம்முடைய நேர காலங்களை கழிப்பதற்காக இது போன்ற இயற்கை காட்சிகள் மிகுந்த பகுதிகளுக்கு மக்கள் படையெடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஒரு நேர சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடங்கள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் கல்புகளுக்கு இதமாகவும் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்குளிர்ச்சியான பகுதிகளே நகரங்களே இவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய கண்களுக்கும் குளிர்ச்சியாக இதமாக இருக்கிறது என்பதாக சொன்னால் இந்த கண்களால் இதுவரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சொர்க்கம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பேர் அழகுமிக்க சொர்க்கத்திலே மனிதரை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி சந்தோஷமாக வாழுங்கன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் அங்கும் இங்குமாக சுத்தினாங்க. 1-2 மரங்களை பார்த்தாங்க, சில பழங்களை பறிச்சு சாப்பிட்டாங்க, நீர்வீழ்ச்சிகள் தெரிந்தது. ஏதோ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தை அனுபவிக்காமல் படுத்து தூங்கிட்டாங்க. யாரையாச்சும் இங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு பெரிய சுற்றுலா தலங்களுக்கு கூட்டிட்டு போய் பெருசா சுத்தி பார்க்காம ரூம்ல இருந்துகிட்டாங்கன்னா நீ எதுக்குப்பா வந்த, வராமே இருந்திருக்கலாம்னு சொல்லுவோம். இனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அனுபவிக்காமல் சுத்தி பார்க்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படுத்து தூங்கிட்டாங்க. எனவே அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவர்களினுடைய முதுகம் தண்டிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கான ஜோடி அந்த இணை மனைவியை அல்லாஹ் படைத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா பக்கத்துல ஒரு பெண் அழகான தோற்றத்துல கவர்ச்சியாக அமர்ந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க முகத்துல சந்தோஷமே வந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அனுமதிக்கப்பட்டதல்ல, அனுமதிக்கப்படாததையும் அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்லி முற்பட்டான். இருக்க வேண்டிய அந்த இணை அந்த துணை அந்த ஜோடி இல்லை என்பதாக சொன்னா உலக வாழ்க்கை அல்ல, சுவன வாழ்க்கையும் கசந்து போகும், இன்பமாக தெரியாது என்பதாக உலமாக்கள் தஃப்சீர்கள்ல ஒரு அற்புதமான வரலாற்றை விளக்கத்தை நமக்கு தருவார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே மனித வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் பெண்கள் சமூகம் என்பது மதிப்பு மிக்கவர்களாக இருந்து கொண்டிருக்காங்க. ஒரு இன்றியமையாத ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றார். அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள், பரக்கத்தானவர்கள், அழகானவர்கள், அலங்காரமான படைப்பு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பெண்களை பற்றி வர்ணிக்கின்றான். அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் இந்த உலகத்தின் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஜீனத் அலங்காரம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வ மின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. உங்களிலிருந்து உங்களுக்கு
உங்களுக்காக படைக்கப்பட்ட உங்களுடைய அந்த இணை, அந்த ஜோடி, அந்த மனைவிதான் உங்களுக்கான தஸ்குனு, உங்களுடைய உள்ளத்துக்கான அமைதி, மவத்தத்தம் வ ரஹ்மா, அருளாக, இன்பமாக, சுகுனியத்தாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பெண்கள் சமூகம் இந்த உலகத்திலே, குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரும் அங்க வகிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு விளக்கப்படுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையில் ஒரு அன்சாரி தோழர், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஔஸ் இப்னு ஸஅத் அல் அன்சாரி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அன்சாரி சமூகத்தை சார்ந்தவர். அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவர் பேர் வந்து ஔஸ் இப்னு ஸஅத் என்பதாக சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்றாங்க. அந்த அன்சாரி சஹாபி ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நபி அவங்க அவரை பார்க்கறாங்க. அவரை பார்த்தா அவருடைய முகத்துல ஏதோ கடுகடுப்பாக ஒரு வெறுப்புடைய அந்த பாவனை தெரிந்து கொண்டிருக்கின்றது. ஃபரஆ ஃபி வஜ்ஹில் கராஹியத்து, ரொம்ப கோபமாகவும் வெறுப்போடும் கடுகடுப்பாக அவர் உட்கார்ந்து இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்துட்டு கேட்டாங்க, யா இப்னு ஸஅத் மா ஹாதிஹில் கராஹியத்துல்லதி ஃபி வஜ்ஹிக, என்ன உங்களுடைய முகம் ரொம்ப மாறி விகாரமாக இருக்கு, ரொம்ப கடுகடுப்பா, ரொம்ப கோபமாக வெறுப்பாக உட்கார்ந்து இருக்கீங்களா, என்ன அப்படி நீங்க வெறுப்படையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு கோபமாக உட்கார்ந்து இருக்கீங்க? அப்ப அந்த சஹாபி ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னலி பிபனாத், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அறியாமை காலத்திலே, ஐயாமுல் ஜாஹிலியத்திலே பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அது அவர்களுக்கான அவமரியாதையாக பார்க்கப்பட்டது, தங்களுடைய கௌரவத்திற்கு ஒரு இழுக்காக பார்க்கப்பட்ட ஒரு காலம். பெண் குழந்தைகள் பிறந்தா நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை அப்படியே கொண்டு போய் உயிரோடு புதைக்கப்பட்ட காலம் அந்த காலம். அந்த சூழலிலே அந்த அன்சாரி சஹாபி அந்த தோழர் 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்கின்றான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும், பெண் பிள்ளைகள் என்பதாக சொன்னா அவர்கள் உங்களுக்கான சுப செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாருக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை கொடுத்திருக்கானோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய சுப செய்தியை, பெரும் பேர் அருளை பரக்கத்தை பெற்றிருக்காங்க. அப்படி ஒருவருக்கு பெண் குழந்தை, அப்படி ஒரு சுப செய்தி பிறந்திருக்கிறது என்பதாக சொன்னால் வல்ல வஜ்ஹு முஸ்வத்த வஹுவ கதீம், அவர்கள் வெறுப்படைந்தவர்களாக, கோபமுடையவர்களாக மாறி விடுகின்றது அவர்களுடைய முகம். அவ்வளவு வெறுத்தாங்க ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைகளை. எனவே அந்த மனிதர் ஔஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அதே மனோநிலையில இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த கவலை, இந்த கடுகடுப்பு, இந்த வெறுப்பு, இந்த கோபத்துக்கான காரணம் எனக்கு 2 இன்னலி பனாத், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதோடு அவர் நிறுத்தல. அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விஷயம். என்ன சொன்னா வ அன உதுஉ அலைஹின் பில் மௌத், அந்த பொம்பளை பிள்ளைங்க மௌத்தாயிடக் கூடாதான்னு சொல்லி நான் துஆ செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜாஹிலியத்தினுடைய மடமை காலம், மிகவும் அந்த மடமை பழக்கங்களும் மடமைவாத நம்பிக்கைகளும் மேலோங்கி இருந்த ஒரு சூழல். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையோடு சொன்னாங்க அந்த சஹாபி இடத்துல, யா இப்னு ஸஅத் லா ததுஉ அலைஹின், பொம்பளை பிள்ளைகளை சபிக்காதீங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்யாதீங்க, அவர்களை வெறுப்பாக, கடுகடுப்பாக, கோபமாக நீங்க பார்க்காதீங்க. லா ததுஉ அலைஹின், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் என்பதாக சொன்னால் இன்னலி ஃபஇன்னல் பரக்கத ஃபில் பனாத், பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்களே அவர்கள் தான் இந்த உலகத்தின் பெரும் பரக்கத் என்பதாக சொன்னார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக சாதாரண விஷயம் அல்ல. பெண் பிள்ளைகள், எந்த தந்தை எந்த குடும்பத்துல பெண் பிள்ளைகள் பிறக்குதோ அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறார். அந்த தந்தை பரக்கத்தானவராக ஆகின்றார். ஹதீஸ்ல வருகின்றது, மன் ஆல ஜாரத்தை, யாருக்கு ஒரு பெண் பிள்ளை அல்லது 2 பெண் பிள்ளை அல்லது 3 பெண் பிள்ளை, யாருக்கு ஒரு சகோதரிகள் அல்லது 2 சகோதரிகள் 3 சகோதரிகளை பெற்றிருக்கின்றார்களோ, எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியாக எந்த குடும்பத்துல எந்த வீட்டுல அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடுத்திருக்கானோ அந்த வீடு பரக்கத்துடைய வீடாக ஆகின்றது. எந்த பெண் பிள்ளையை சுமக்கப்பட்ட அந்த கருவிலே இன்னொரு ஆண் பிள்ளை பிறக்கின்றானோ சகோதரனாக, அந்த சகோதரன் அந்த பெண் பிள்ளையின் பரக்கத்தால் ஜன்னதி ஆகின்றான், சொர்க்கவாசியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹுவல் ஜன்னத கஹாத்தை,
பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தந்தை, பெண் பிள்ளைகளோடு பிறந்த அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரிகளை, தன்னுடைய பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்து நல் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுத்து அதோடு விட்டுவிடாமல் கடைசி கட்டம் வரைக்கும் அந்த பிள்ளைகளோடு யார் பயணிக்கின்றார்களோ வஹுவல் ஜன்னதி கஹாத்தைன், அந்த தந்தையும் சரி அந்த சகோதரனும் சரி என்னோடு நாளை வறுமையில சொர்க்கத்தில் இருப்பார்கள். நபி அவங்க தங்களுடைய 2 விரல்களை இணைத்து காமிச்சாங்க. இந்த விரல்கள் எப்படி ஒட்டி போய் கிடக்குதோ இது போன்று பெண் பிள்ளைகளினுடைய சகோதரனும் சரி, பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தந்தைமார்களும் சரி சொர்க்கவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் இந்த உம்மத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பஷாரத்தாக, மிகப்பெரிய சுப செய்தியாக, பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெண் பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெருசல்ல, பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக ஈமானிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய இறை எச்சத்தோடு ஹயாவோடு ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். உண்மையிலே அப்படி வளர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து ஒரு தந்தை ஒருவருடைய கையிலே பிடித்து கொடுக்கும் பொழுது அந்த தருணத்திலே ஒரு தந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த மன நிம்மதி சுப்ஹானல்லாஹ் வார்த்தைகளால் அளந்து சொல்லிவிட முடியாது. அன்பு குறித்தால் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று அதை வளர்த்து ஒழுக்கத்தோடு உருவாக்கி ஒழுக்கமுள்ள சாலிகான ஒரு மணாளனுக்கு கரம் பிடித்து கொடுத்து, இன்னாருடைய மகள் என்னுடைய மகள், இவளை இத்தனை கிராம் தங்க மகருக்கு நான் ரொக்கமாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் மனமுடித்து வைக்கின்றேன், ஏற்றுக்கொண்டீர்களா? அவரும் கபில்து, நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்திலே ஒரு தந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி, மன நிம்மதி, அந்த பெருமூச்சு, அதற்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எனவே அதோடு விட்டு விடாமல் என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் என் கடமை நீங்கிடுச்சு இல்ல. நபி அவங்க சொன்னாங்க அதற்கு பிறகும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் அந்த பெண் பிள்ளைகளோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து சுக துக்கங்களிலும் பங்கு பெற்ற அந்த பிள்ளையினுடைய நலவான வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அவருக்கு தான் நபி அவங்க இந்த சுப செய்தி சொன்னாங்க, அவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம். அதே போலதான் பெண் பிள்ளைகளினுடைய சகோதரர்கள், நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சகோதர உறவு, தன்னுடைய சகோதரிகளினுடைய பிள்ளைகளுக்கான அந்த தாய் மாமன் உறவு உலகத்துல ரொம்ப பாக்கியமான பரக்கத்தான உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி பேண சொன்ன உறவுகளில் தாய் மாமன்களினுடைய உறவும் முதன்மையான இடத்துல இருக்கின்றது. உம்மு அம்ரா ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு நுஅமான் என்பதாக சொல்லி பேர் வைக்கிறார். பேர் வச்சுட்டு அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துக்கு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுக்கு குழந்தை ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, நுஅமான் என்பதாக சொல்லி நாங்க பேர் வச்சிருக்கோம். என்னுடைய இந்த பிள்ளைக்காக, உலகத்தினுடைய வளத்துக்காக, உயர்வுகளுக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை அந்த தாய் நபியினுடைய கரத்துல கொடுத்தாங்க. நபி அவங்க அதை வாங்கிட்டு சொன்னாங்க, என்ன அம்ரா, உன்னுடைய சகோதரன் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எப்படிப்பட்ட மார்க்க போராளி, எவ்வளவு பெரிய ஷஹீத், எவ்வளவு ஈமானுடையவர், இறையச்சமுடையவர், உன்னுடைய இந்த புள்ள இந்த பிள்ளையினுடைய தாய் மாமனை போல உருவாகணும்னு சொல்லி உனக்கு எண்ணம் இல்லையா? அவங்க அங்க தாய் மாமனுடைய உறவை மேம்படுத்தி குறிப்பிடுகின்றார். உன்னுடைய சகோதரன் இந்த உங்களுடைய நுஅமானினுடைய தாய் மாமன் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அல்லாஹ்வுடைய பாதையிலே போராளியாக இருந்து ஷஹீதானவர், அவரை போல உன் புள்ள வர வேண்டாமா? எனவே அவரை போல உன் புள்ள மிகப்பெரிய ஈமானிய போராளியாகும், இறையச்சமுள்ள சாலிஹான பிள்ளையாக வரணும்னு சொல்லி நான் துஆ செய்றேன்னு சொல்லி சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் அந்த உறவுகள், தாய் மாமன் உறவு, தன்னுடைய சகோதரிகளுக்கு சகோதரனாக இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உண்மையிலே இந்த உலகத்தில் பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கார். பெண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தந்தையும் பாக்கியமானவர், பரக்கத்துக்குரியவர். பெண் பிள்ளைகளோடு பிறந்த சகோதரர்களும் பாக்கியமானவர்களாக, பரக்கத்துக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண் பிள்ளைகளோடு அந்த சகோதரிகளோடு இறுதி வரைக்கும் பயணிப்பதினால் அந்த பெண் பிள்ளைகளின் பரக்கத்தால் அவர் சொர்க்கத்துக்கு போகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவதாக அந்த பெண் பிள்ளை எந்த குடும்பத்துக்கு வாழ்வதற்காக செல்கின்றாலோ அந்த குடும்பமும் பரக்கத்துக்குரிய குடும்பமாக மாறுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வஅன்கிஹுல் ஹயாம மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும் யகூனு ஃபுகரா யுஹ்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. நீங்கள் சாலிஹான பெண்களை நிக்காஹ் செய்யுங்கள், நல்ல பெண்களை, ஈமானுடைய பெண்களை, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒழுக்கமுள்ள அந்த பெண்களை நீங்கள் நிக்காஹ் செய்தீர்கள் என்பதாக சொன்னால், அப்படி நிக்காஹ் செய்யும் பொழுது யகூனு ஃபுகரா, அவர் வறுமையில இருந்தார், வசதி வாய்ப்புகள் இல்லை, ஆனா நல்ல பெண்களை, சாலிஹான பெண்களை நிக்காஹ் செய்வதனால் அல்லாஹ் சொல்கின்றான், யகூனு ஃபுகரா யுஹ்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மணாலன், அந்த மாப்பிள்ளைக்கு அல்லாஹ் வசதியை தரான்.
பெண் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பரக்கத். குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத், ஏழையான எத்தீமான பிள்ளைகள் அல்லது சாலிஹான பிள்ளைகளா இருக்காங்க, வறுமையில எளிமையில இருக்காங்க, ஆனா அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் அவர்கள் நல்ல பிள்ளைகள் என்பதற்காக நிக்கா செஞ்சீங்கன்னு சொன்னா அதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்துகின்றான், பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இடத்துல தனக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருச்சு, அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு அந்த பிள்ளைகள் மௌத்தா போனா நல்லதே என்பதாக சொல்லி அந்த சிந்தனையில உட்கார்ந்து கொண்டிருந்த தன்னுடைய தோழர் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல் பரக்கத ஃபில் பனாத். பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்களே, அவர்கள் இந்த உம்மத்திலே உங்களுக்கான பெரும் பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹுன்னல் முஜம்மிலாத்து இன்தல் நிஅமா வல் முஅதியாத்து இன்தல் முஸீபா வல் மர்லியாத்து இன்தஸ் ஷதீதா. பெண் பிள்ளைகளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பத்தி, அவர்களினுடைய மேன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த பெண் பிள்ளைகள் எப்படி தெரியுமா சாதே, அந்த பெண் பிள்ளைகள் இன்பத்திலே உங்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பாங்க. நீங்க சந்தோஷமான நிலையில இருக்கீங்களா, அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் இன்பத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த பெண்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். துன்பத்திலும் துயரத்திலும் உங்களுக்கு அரவணைப்பாகவும் ஆறுதலினுடைய ஊற்றாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரிஸ்குஹுன்ன அலல்லாஹ், அந்த பெண் பிள்ளைகளுக்கான ரிஸ்குடைய பொறுப்புதாரி இந்த உலகத்தில் அல்லாஹ்வாக இருக்கிறார். எல்லோருக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்கின் பொறுப்புதாரி. ஆனா இந்த இடத்துல ஏன் அதை தனிமைப்படுத்தி பிரசித்தி பெற்று சொல்லப்படுது என்பதாக சொன்னா, பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நேரடி பொறுப்பாளனாக இருக்கிறார். வேற யாருடைய தெய்வதாட்சியம் தேவையில்லை. பிள்ளைகளை ஒழுக்கமாக ஈமானோடு வளர்த்தம் சொன்னா அந்த பிள்ளைகளுக்கான ரிஸ்கின் பாதுகாப்பின் பொறுப்பாளராக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் அவ்வளவு பாக்கியத்துக்குரியவர்கள், அன்பானவர்களாக, அரவணைப்பானவர்களாக, ஆறுதல் உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். வரலாறுகள்ல ஒரு புத்தகத்துல படித்த ஒரு நிகழ்வு, புதிதாக நிக்கா ஆகின்றது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், புதிய தம்பதிகள். அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்றாங்க. யார் நம்முடைய மஷூராக்கள் ஆலோசனைகள்ல உறுதியாக இருக்கும், கடைசி வரைக்கும் நாம என்ன முடிவு செய்யறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கடைசி வரைக்கும் நாம எவ்வளவு உறுதியாக இருக்கும், அதை வைத்துத்தான் நம்முடைய இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம எப்படி வாழ போறோம், எப்படி நமக்குள்ள ஒரு விட்டு கொடுத்தல், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும் என்பதை நம்மால விளங்கி கொள்ள முடியும். எனவே நிக்கா ஆன அந்த புதுமண தம்பதிகள் அந்த புதுமண ஆரம்பகால வாழ்க்கையில தங்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய வீட்டினுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையும் சாத்திடுவோம். யாரு வீட்டுக்கு வந்து கதவு தட்டினாலும் கதவை திறக்கவே கூடாது. இறுதி வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு பெரிய முக்கியமான, எவ்வளவு வசதி, எவ்வளவு காசு பணம் என்ன வந்தாலும் சரி, இன்னைக்கு கதவை தரக்கூடாது. நம்முடைய அந்த உடன்படிக்கை, நம்முடைய ஒப்பந்தம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றதை இதை வச்சு முடிவு செஞ்சுக்கலாம். சரி, கணவனும் ஒத்துக்கிட்டாச்சு, மனைவியும் ஒத்துக்கிட்டாச்சு. எனவே கொஞ்ச நேரம் கழிந்தது. அந்த ஆணினுடைய தந்தை வரார் வீட்டுக்கு. வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுறார், பெல் அழுத்துறார். ஜன்னல் பூட்டப்பட்டு இருக்கு, கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கு. ஆனா யாரும் இருக்கிறத போல தெரியல. ரொம்ப நேரமாக கதவை தட்டுறார், காலிங் பெல் அமுக்கிறார். உள்ளதான் மகன் இருக்கார். மகன் அப்படியே கல்லாக நின்றுட்டு இருக்கார். அவருடைய கண்கள் அப்படியே கலங்கி கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்கார். ஆனா கலங்கி நிற்கிறார். ஏன்னா தந்தை வந்து இருக்கா, தந்தை இல்லைன்னா நான் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரிதர் ரப்பி ரிதல் வாலித். தந்தையின் பொருத்தத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம், அத்தாவுடைய பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. தந்தையினுடைய பொருத்தம் இல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. எனவே நான் இன்னைக்கு ஒரு உயிராக, ஒரு மனிதனாக நான் இங்க நிக்கிறேன். என்னை படிக்க வச்சு, என்ன ஒரு ஆளாக்கி, எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி, சமூகத்தில் எனக்கான ஒரு கண்ணியத்தை கொடுத்து, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் போது என்னை பார்த்து பார்த்து வளர்த்த என் தந்தை வந்து வாசல்ல நின்று கொண்டு இருக்கின்றார். அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு ஈடு செய்ய முடியாதது. இன்னைக்கு அவர் வந்து நின்று கொண்டு இருக்கின்றார். ஆனா ரெண்டு பேருக்கு மத்தியிலே இப்படி ஒரு விளையாட்டாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அமைதியா நிக்கிறாங்க. சரி, ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, அதனால கதவு திறக்க. ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனைவியினுடைய தந்தை வருகின்றார். அவரும் வெளியில வந்து நிக்கிறார், கதவை தட்டுறார். அவர் வந்த உடனேயே இந்த பெண்ணுக்கு அழுக ஆரம்பிச்சார். கண்கள் குளமாயிடுச்சு. ஆண் கலங்கனார், அத்தா வந்திருக்காரு, போயிட்டாரு, அவரை உள்ள கூப்பிட முடியலையே, அவரை கவனிக்க முடியலையே. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளை கருவில் 10 மாசம் சுமக்கிறான்னு சொன்னா, ஒரு ஆண் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சிரசில் தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கான்.
அப்படிப்பட்ட தந்தை, தன்னை சுமந்த தந்தை வந்து வெளியே நிற்கிறார், திறக்க முடியலையே, இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்துட்டார். ஆனா மனைவியினுடைய தந்தை வந்தவன மனைவியால தாங்க முடியல, அழுக ஆரம்பிச்சுட்டா. அழுது உடனடியா போய் கதவை திறந்தார். இந்த கணவரும் ஒன்னும் சொல்லல. சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம், வாங்க மாமனார் அப்படின்னு சொல்லி உள்ள வரவேற்று அவரை நல்ல முறையில கவனிச்சு அவர் சந்தோஷமா போயிட்டார். அந்த ஒப்பந்தத்தை பத்தி ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கிறாள். காலங்கள் உருண்டோடியது. அந்த இரண்டு தம்பதிகளுக்கு முதலாவதாக ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. பெருசா அவருக்கு சந்தோஷம் இல்ல, குழந்தை பிறந்திருக்கு, சும்மா ஒரு 50 காசு ₹1 சாக்லேட்டை வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டான். இன்னும் சில காலங்கள் கழித்து இன்னொரு ஆண் பிள்ளை பிறந்தது. அப்போதும் பெருசா சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்தல. குழந்தை பிறந்திருக்கு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வாரிசு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எனவே சிம்பிளா வேலையை முடிச்சிட்டார். மூன்றாவதாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அந்த தம்பதிகளுக்கு. இப்போது அந்த ஆண் பெருமகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பெரும் சுப செய்தியான ஒரு வாரிசு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். எனவே பெரும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணான். ஊர் சொந்த பந்தம் எல்லாத்தையும் அழைத்து தடல்புடலாக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி ஒரு பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மனைவி கணவனிடத்தில் வந்து கேட்கிறாங்க, ஏயா முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ₹1 சாக்லேட்டை கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான், பெரிய பாக்கியம். 2 ஆம்பளை பிள்ளை தொடர்ந்து நமக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய, யாருக்கும் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சு பெருசா உன் வாழ்க்கையில உன் முகத்துல சந்தோஷத்துல நான் பாக்கல. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு இவ்வளவு கொண்டாட்டமா, இவ்வளவு மகிழ்ச்சியா, இவ்வளவு பூரிப்பா உனக்கு. அந்த ஆண் அமைதியா தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னானா, ஆம், ஏன் பொம்பளை பிள்ளை நினைச்சுனா இவ்வளவு பெருமைப்படுகின்றேன், இவ்வளவு பெரும் ஆனந்தம் அடைகிறேன் சொன்னா, என் இறுதி காலத்தில் கதவை திறப்பதற்கு அவள் தான் தகுதியானவர். ஆண் பிள்ளையாக இருந்து என்னுடைய தந்தை வந்து வெளியில நின்று கதவை தட்டிய போது நான் திறக்க மனம் இல்லாமல் நான் அப்படியே கல்லாக நின்றுட்டேன். ஆனா உங்க அத்தா வந்த உடனே உன்னுடைய மனம் உடனே இலகியது, உடனே கதவை திறந்துட்டு. எனவே பிற்காலத்துல எனக்கு கதவை திறந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், அதனாலதான் நான் பொம்பளை பிள்ளையை கொண்டாடி கொண்டிருக்கேன்னு சொல்லி அந்த கணவன் சொன்னதாக வரலாற்று நிகழ்வுகள்ல புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக பெண் பிள்ளைகளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, இன்பத்தில் அன்பானவளாகவும் துன்பத்திலும் துயரத்திலும் அரவணைப்பை வெளிப்படுத்தக்கூடியவளாகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஊற்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண் பிள்ளைகளை கொண்டாடுங்க, அவங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க சொல்லி அந்த சஹாபிக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறுதலையும் அந்த சஹாபியினுடைய உள்ளத்தை தேற்றக்கூடிய அற்புதமான வார்த்தைகளையும் சொல்லி அந்த பெண் பிள்ளைகளை நினைத்து கொண்டாடக்கூடியவர்களாக தன்னுடைய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக பெண் பிள்ளைகள் பெரும் பரக்கத்துக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பல பெயர்கள்ல அறியப்படுறாங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அஸ்-சாதிக், அல் அமீன் என்பதாக பல பெயர்கள் இருக்கிறது. ஆனா நபி அவர்களே தன்னை பெருமைப்படுத்தி பெருமிதத்தோடு சொன்ன ஒரு பெயர் என்ன என்பதாக சொன்னா, அன அபுல் பனாத், நான் பெண் பிள்ளைகள் தந்தை என்பதிலே பெருமிதம் அடைகிறேன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க பொம்பளை பிள்ளைகள் நினைச்சு எவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சிருக்கான். நபி அவங்களுக்கு 3 ஆண் மக்கள் 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் ஆனா நபி அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க, ஆனா அபுல் பனாத், நான் பெண் பிள்ளைகளின் தந்தை என்பதில் தான் எனக்கு பெருமிதம், நான் அதை நினைத்து ஆனந்தம் அடைகிறேன் என்பதாக சொல்லி சொன்னாங்க. வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். பெருங்கொண்ட சஹாபாக்கள், பெருங்கொண்ட இமாம்கள் தங்களை ஒரு பெண் பிள்ளையின் தந்தையாக அடையாளப்படுத்திக் கொள்வதிலும் அறியப்படுவதிலும் மிக முதன்மையானவர்களாக வரலாறுகளை திகழ்ந்திருக்காங்க. பெருங்கொண்ட சஹாபாக்கள், பெருங்கொண்ட இந்த சமுதாயத்தினுடைய பெரும் பெரும் இமாம்கள், அவர்கள் அறியப்பட்டதெல்லாம் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை முன்னிறுத்தி தான் அறியப்பட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உண்மையான பெயர் அப்துல்லா. அபூபக்கர் சித்திக் என்பதாக சொல்லப்படும். சித்திக் என்ற அந்த பெயர் நபியினுடைய மெஹராஜையும் ஈமானையும் அவர்கள் உண்மைப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹ் ரசூல் கொடுத்தப்பட்ட பெயர். அபூபக்கர் என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படும். அதுல ஒரு சிறந்த அர்த்தம் என்ன என்பதாக சொன்னா, அழகான பெண்ணின் தந்தை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தையாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்ததனால அபூபக்கர் என்பதாகத்தான் பிரபல்யமாக அழைக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தெரியும், அவர்களுக்கு லைலா என்பதாக சொல்லி ஒரு பெண் பிள்ளை இருந்தது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பு பெயர் அபு லைலா என்பதாக ஹதீஸுடைய கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் பிள்ளையின் தந்தையாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி அதை பெருமிதமாக இந்த உலகத்திலே நினைத்திருக்கின்றார்கள். எத்தனையோ சஹாபாக்கள், தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி தெரியும், அவர்களுக்கு ருக்கையா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இருந்தாங்க. எனவே அபுல் ருக்கையா என்பதுதான் அவர்களின் பிரபலமான பெயராக இருந்தது. அபு உமாமா ரலியல்லாஹு
ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் அப்துல்லா. ஆனால் அபு உமாமா என்பது அவர்களுடைய பெண் பிள்ளையின் பெயர். எனவே அதை முன்னிலைப்படுத்துவதையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெருமிதமாக நினைத்தார்கள். நம்முடைய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இயற்பெயர் நுஅமான் என்பதுதான் அவங்களுடைய பெயர். ஹனீஃபா என்பது அவர்களுடைய பெண் பிள்ளையின் பெயர். இன்றைக்கும் கோடிக்கணக்கான பல இஸ்லாமிய நாடுகளில் பின்பற்றப்படக்கூடிய மதஹப் ஹனஃபி மதஹப். அந்த மதஹபினுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனீஃபா என்ற தன்னுடைய மகளினுடைய பெயரை தான் தங்களுடைய பெயராக ஹனீஃபாவின் தந்தை என்பதாகத்தான் உலகத்தில் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள், சஹாபாக்கள், பெரும் கொண்ட இமாம்கள் தங்களை பெண் பிள்ளைகளின் தந்தையாக இந்த உலகத்திலே அடையாளப்படுத்துவதை, அதை தங்களுக்கு முன்னிலைப்படுத்துவதை இந்த உலகத்தில் விரும்பி இருக்கிறார்கள். ஏன், பெண் பிள்ளைகள் அவ்வளவு பரக்கத்துக்குரியவர்கள், அந்த அளவுக்கு போற்றுதல் கூறியவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த பெண் பிள்ளைகளை நாம் இந்த உலகத்திலே ஒழுக்கமாக, பக்குவமானவர்களாக, ஈமானிய சூழ்நிலையில் நாம் வளர்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெண் பிள்ளைகளினுடைய பொறுப்பு, அவர்களுடைய சிறப்பு என்ன, முதல்ல நாம உணரணும். பெண்களுடைய சமூகத்திற்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூல் இடத்துல எவ்வளவு உன்னதம் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற, எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் சிறப்பும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பெண் பிள்ளைகளினுடைய, பெண்களினுடைய அந்த பொறுப்பையும் சிறப்புகளையும் முதல் கட்டம் நாம் உணர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உணர்த்தி அவர்களை உருவாக்கணும். நீங்க எவ்வளவு சிறப்பு கூறியவங்க, அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. எனவே பெண் பிள்ளைகளினுடைய பொறுப்பையும் சிறப்பையும் உணர்த்தி நம்முடைய பிள்ளைகளை நாம வளர்க்கணும். நம் வீட்டு பெண்களையும் அந்த சிறப்புகளை உணர வைத்து நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமானிய குடும்பங்களினுடைய அடையாளமாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது. நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்குவமான பெண்கள், ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய, தீனுடைய சூழலில் செதுக்கப்பட்ட அந்த பெண்கள் சமூகத்திலே பெரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். வரலாற்றையே புரட்டி போட்டு இருக்கின்றார்கள். பெண்களுடைய அந்த பக்குவம், ஒரு பெண்ணிடத்துல ஈமான் இருந்துச்சு, இஸ்லாம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நேசம் இருந்துச்சு, தீனுடைய சூழல் இருந்துச்சு என்பதாக சொன்னா அந்த பெண்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் சாதாரணமானது கிடையாது. பக்குவமான பெண்கள் நபிமார்களுக்கு தர்பியத்தாக இருந்திருக்காங்க. பக்குவமான பெண்கள் இந்த உலகத்தினுடைய இமாம்களினுடைய பின்னணியில் முதன்மையானவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில முதல் வஹி இறங்குது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்து முதல் வஹியை, குர்ஆனுடைய இறை வசனத்தை இறக்குறாங்க. நுபுவத் கொடுக்கப்பட்டுருச்சு. முதலாக ஒரு பெரும் தோற்றம், புதுமையான காட்சி, புதுமையான நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்வது, என்ன நடக்குது எதுவுமே புரியல. ஒரு பயத்துல, ஒரு அச்சத்துல, ஒரு பதற்றத்துல ஹிரா குகையிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வராங்க. பதற்றத்தோடு வராங்க, ஒரு அச்ச உணர்வோடு வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க பதற்றத்தோடு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புதுமையான நிகழ்வு, புது தோற்றம், எல்லாம் புதுமையான காட்சி, என்ன நடந்தது அவங்களால இன்னும் யோசிக்க முடியல, அதை சிந்திக்க முடியல. ஒரு பெரும் பதற்றத்தோடு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. பல போர்வைகள் போற்றப்பட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குளிர் அடங்கல. அந்த நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அகிலத்தின் அருள்கொடை. அந்த அகிலத்தின் அருள்கொடை பதட்டமாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா ஹதீஜா நாயகி அவர்கள் ஆஸ்வாசப்படுத்தினார்கள். நாயகமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அருமை கணவரே, நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க நல்லவர், நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க. இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னதாக நபி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே மனைவி ஹதீஜா அம்மா அவங்க நினைவுபடுத்துறாங்க. நீங்க நல்லவராக இருந்திருக்கீங்க, நீங்கள் அமீனாக இருந்திருக்கீங்க, சாதிக்காக இருந்திருக்கீங்க, மக்களை தேடி 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 போய் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கீங்க. எனவே அல்லாஹ் உங்களை வீணாக்கிட மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்திட மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க. அகிலத்தின் அருள்கொடை பதட்டமான சூழ்நிலையில் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா ஹதீஜா நாயகியினுடைய அந்த ஆஸ்வாச வார்த்தை நுபுவத், அகில உலகத்தினுடைய பெரும் நுபுவத்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஆஸ்வாசப்படுத்தியது. பக்குவமான பெண்களினுடைய அந்த பலம் இதுவாக தான் இருக்கு. நம்முடைய வீட்டு பெண்களை இந்த பக்குவத்துல தான் வளர்க்கணும், இந்த ஈமானுடைய சூழ்நிலையில் தான் வளர்க்கணும். உலகத்துல பெரிய பெரிய டிகிரி, பெரிய பெரிய பதவி, பெரும் கொண்ட செல்வங்கள், இவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்று தருவது ஒரு பெரிய பெருமை அல்ல.
நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு அடிப்படையான ஈமான் அல்லாஹ்வினுடைய அந்த அச்ச உணர்வுகளை நாம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கும். பெருங்கொண்ட இமாம்களினுடைய பின்னணியில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகம் அறியப்பட்ட மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய இமாம். நூற்றுக்கணக்கான நாடுகள்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய இமாம்கள் இமாம் ஷாஃபி. அவர்களுடைய பின்னணியில் 2 பெண்கள் முதன்மையானவர்களாக இருக்காங்க. ஒன்று இமாம் ஷாஃபியினுடைய தாயார், இன்னொன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உஸ்தாபியான நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்திலே வந்த பேர பிள்ளைகளில் ஒரு பேர பிள்ளையாக இருந்த நஃபீசா அம்மையா, மிஸ்ர் தேசத்தை சேர்ந்தவர்கள் நஃபீசா அம்மையா. அவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உஸ்தாபியாக இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய சக்கராத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தங்களுடைய ஹாதிம்களிடத்துல தங்களுடைய குடும்பத்தாரிடத்துல வசியத் செய்யறாங்க, நான் மரணிச்சிட்டா கொண்டு போய் ஜாமியா மஸ்ஜிதில் வைத்து தொழுகை நடத்துவதற்கு முன்னதாக வழியில இருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாபியான நஃபீசா அம்மையாருடைய வீட்டுல கொண்டு போய் வையுங்க, அவங்க துஆ செய்த பிறகு என்னுடைய ஜனாசாவை எடுத்துட்டு போவாங்க சொன்னாங்க. அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மௌத்தானதுக்கு பிறகு அவங்களுடைய ஜனாசா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள், பெருங்கொண்ட அரசர்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து வராங்க. அந்த ஜனாசா நஃபீசா அம்மையாருடைய வீட்டு வாசல்ல கொண்டு போய் வைக்கப்படுது. அம்மையார் அவர்கள் வெளியே வந்தாங்க, சிறிது நேரம் தன்னுடைய மாணவருக்காக துஆ செஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. வரலாற்றின் பொன்னெழுத்துக்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்கள் பக்குவமாக இருந்தாங்க, ஈமான்ல இருந்தாங்க. அவர்களுடைய தாக்கம் வரலாற்றில் எவ்வளவு அளப்பரியானதாக இருந்திருக்கிறது என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு அதை நிதர்சனப்படுத்தக்கூடியதாக, நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் நாம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் ஒருத்தர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வீட்டுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். மனைவி பாக்குறாங்க, கணவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னா நம் வீட்டு பெண்களாக என்ன செய்வாங்க, ஒப்பாரி வச்சு கூப்பாடு போட்டு ஊரையே ஒண்ணு கூட்டி இருப்பாங்க, ஊரையே 2 ஆக்கி இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. ஈமானிய பக்குவம் இருந்ததுனால அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க சொன்னா, தன்னுடைய கணவனுடைய அந்த மூச்சு காற்று வருதா அந்த மூக்கில கையை வச்சு பார்த்தாங்க, மூச்சு காத்து வரல. கால் கட்ட வரல் அதனை கொஞ்சம் அசைச்சு பார்த்தாங்க, ஏதாச்சும் அசைவுகள் இருக்கா, எந்த அசைவும் இல்லை. கிட்டத்தட்ட மவுத், தன்னுடைய கணவர் மரணிச்சிட்டார் என்பதை அந்த பெண்மணி உணர்ந்துட்டான். ஆனாலும் மனம் தளர அமைதியாக தன்னுடைய கணவரை அங்கேயே படுக்க வைத்து விட்டு போய் ஒது செஞ்சாங்க. ஒது செஞ்சுட்டு முசல்லாவை விரிச்சாங்க. 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இதோ அப்துர் ரஹ்மான் எங்களுடைய கணவர், இவர் எங்களுடைய பொறுப்பாளியாக இருக்கார். என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக, ஒரு பொருளாதாரத்தினுடைய ஆதாரமாக இவர் இருந்து கொண்டிருக்கார். நீதான் இவருக்கு உயிர் கொடுத்த, நீதான் திரும்பவும் மரணிக்க செஞ்சுட்டு, நீ நாடினால் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக இவருக்கு நீ திரும்பவும் உயிர் கொடி. அல்லாஹ்வுடைய நல்லடியாக கற்பனைகளுக்கு எட்டாத விஷயம். ஆனால் அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் தொழுது துஆ செஞ்சு அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் நம்பிக்கையில தொழுது துஆ செஞ்சாங்க. அல்லாஹு அக்பர். அவங்க துஆ செய்து கை இறக்குவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அந்த சஹாபிக்கு உயிர் கொடுத்தான். எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதுதான் ஈமானிய பெண்களினுடைய அடையாளம், இதுதான் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. பக்குவமான பெண்கள் தங்களுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொண்டு, தங்களுடைய கற்பையும் ஒழுக்கத்தையும் வெட்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டு, தங்களுடைய குடும்பத்தார்களையும் ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார். சாதாரண விஷயம். நம்முடைய பெண்களுக்கு ஈமான கொடுத்துட்டோம், அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்துட்டோம், அமல்களினுடைய அந்த நேசத்தை கொடுத்துட்டோம் சொன்னா அவர்கள் தங்களையும் பாதுகாத்துக் கொண்டு, தங்கள் கற்பையும் பாதுகாத்துக் கொண்டு, வெட்கத்தோடு ஒழுக்கத்தோடு இந்த உலகத்திலே தங்கள் குடும்பத்தையும் குடும்ப நபர்களையும் கணவனையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்து அவர்களை காக்கக்கூடிய அவர்களுடைய கரங்கள் இருந்து கொண்டிருக்கும் வரலாறுகள் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பெண்களை நம்முடைய வீட்டுக்கு வரனாக நாம தேர்ந்தெடுக்கும். என் வீட்டுக்கு ஒரு வரன் வரப்போகுது, என் மகனுக்கு நான் ஒரு பிள்ளையை நிக்கா செய்ய போறேன். ஆஸ்தி இருக்கா, படிச்சிருக்காளா, சொத்து பத்து இருக்கா, எவ்வளவு பவுன் போடுவாங்க, எவ்வளவு சொத்து செல்வம் இருக்கு, இதெல்லாம் 2ஆம் பட்சம். எவ்வளவு தீன் இருக்கின்றது, ஈமானிய பக்குவம் இருக்கா, அதுதான் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஈடேற்றத்தை தரும். சிறந்த சந்ததிகளை அந்த பெண்கள் பெற்று தருவாங்க, சிறந்த தலைமுறைகளை இந்த உலகத்துக்கு தருவாங்க. பெரும் கொண்ட இமாம்கள் பெண்களினுடைய பக்குவத்தால் உருவானார்கள். எங்களுடைய வீட்டுக்கு வர இருக்கக்கூடிய அந்த வரன் அப்படிப்பட்ட பெண்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பெண் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஈமானிய பக்குவத்திலே நாங்கள் வளர்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எங்களுடைய வீட்டு பெண்களை இப்படி நாங்கள் உருவாக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தையும் ஈருலகத்தினுடைய வெற்றிகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம்.
ஈமான், இஸ்லாம், அல்லாஹ்வினுடைய ஷரியத் சட்ட திட்டங்கள், ஈமானிய ரோஷமுள்ள அந்த பெண்கள் என்றைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. உலகத்துல என்ன நவநாகரீக கலாச்சாரங்கள் வரலாம், ஆடை அமைப்புகள் வரலாம், வாழ்க்கை முறைகள் வரலாம், ஆனா அல்லாஹ் ரசூலுடைய அந்த வார்த்தைகள், அல்லாஹ் ரசூல் நமக்கு விதியாக்கிய அந்த ஷரியத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள், ஈமானிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இந்த உலகத்துல என்ன மாற்றங்கள் காட்சிகள் மாறி போனாலும், கோலங்கள் மாறி போனாலும் தங்களை ஈமானில் இருந்து ஒரு காலம் மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. அதான் ஈமான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள்ல ஒரு லைக்குக்காக அல்லது ஒரு கமெண்டுக்காக அல்லது அந்த சோசியல் மீடியாக்களை வைத்து சம்பாதிப்பதற்காக, அந்த காசு பணத்திற்காக அல்லது உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்பமான செல்வத்திற்காக, பதவி பட்டங்களுக்காக தங்களுடைய வெட்கத்தை துறந்து தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்நியர்களோடு சகஜமாக பழகக்கூடிய பெண்களினுடைய அவல நிலை சமீப காலங்களில் உண்மையிலேயே பெரும் வருத்தத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய அற்பமான பதவிகளுக்காக அந்நிய ஆண்களோடு கரம் கோர்த்து தோளோடு தோளாக உரசி நிற்கக்கூடிய பெண்களினுடைய நிலைகளை நினைத்து நாம என்ன சொல்றது தெரியல. அம்பா ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சிறந்த இறைநேச பெண்மணி ஒரு வழியாக நடந்து செல்றாங்க. ஒரு சின்ன ஒற்றையடி பாதை, அது ஒரு பாலமாக இருக்கு. அவங்க பாதி தூரம் போயிட்டாங்க. அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு ஆண் அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சிட்டான். இப்ப ரெண்டு பேருமே கடந்து போக முடியாது, ஒருவர் திரும்பி போகணும். ஆனா பெருங்கொண்ட பெரிய பாலம் அது நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. இப்ப ரெண்டு பேரும் கடந்து போகணும்னு சொன்னா கொஞ்சமாச்சு இருவருடைய அந்த உடலோ தோலோ கண்டிப்பாக உரசும். எனவே அந்த ஆண் கிட்ட நெருங்கி வர வர அம்மா ராபியத்துல் பஸரியா பதட்டம் அடைஞ்சாங்க. எங்க அவருடைய உடல்ல நம்முடைய உடல் உரசிடுமோ, தோலோடு தோல் உரசிடுமோ என்ற அச்சத்துல பாலத்துல இருந்து கீழே குதிச்சிட்டான். எல்லாம் சொன்னாங்க, என்ன ஒரு சின்ன உரசல்ல என்ன ஆயிட போகுது, இப்படி குதிச்சிட்டீங்களே. என்னுடைய கைகால்கள் உடைந்து போவதை விட அது உடைந்தால் உடைந்து போக விட்டோம், ஆனால் ஒரு அந்நிய ஆணோடு என்னுடைய உடல் உரசுவது, என்னுடைய கரங்கள் உரசுவதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்கு பகரமாக என் கைகால் உடைஞ்சிட்டு போகுது, பரவாயில்லை, கீழே விழுந்தான். ஆனா இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாக்கள்ல அதை பயன்படுத்தக்கூடிய பெண்கள், அதுல இருந்து ஒரு லைக் வேணும் எங்களுக்கு, அதுல இருந்து ஒரு கமெண்ட்ஸ் வேணும், 4 பேர் எங்களை பத்தி பேசணும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரிய வருத்தம், எப்படி இதை சரி செய்கிறது ஒண்ணுமே விளங்கல. அல்லாஹ் பாதுகாப்பானா. இன்னைக்கு உலகத்துல கழிவறை முதல் படுக்கை அறை வரை குடும்பத்துல வீட்டுல என்ன நடக்குதோ அதை அப்படியே காட்சிப்படுத்தி அதை காசுபடுத்தக்கூடிய கூட்டங்கள் உருவாயிடுச்சு. வீட்டுல என்ன நடக்குதோ அதை ரீல்ஸ் ஆக யூடியூப்ல இதுல ஸ்டேட்டஸ்ல போட்டு அதை வைத்து சம்பாதிக்கக்கூடிய கூட்டம். இதுல ஈமானிய இஸ்லாமிய கண்ணியத்துக்குரிய புர்கா இதை அணிந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்து பெண்கள் இப்படி ஈடுபடுறாங்க சொன்னா இதை நினைத்து நம்ம என்ன செய்யறது? இதை எப்படி சரி செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக உலகத்துல காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், எல்லா நிலைகளும் மாறலாம். ஆனா ஷரியத் சட்ட திட்டம் எல்லா நாளுக்கும் ஒரே நாள், ஒரே சட்டம் தான். கியாமத் வரைக்கும் இதுதான் ஷரியத், இதுதான் சட்டம். ஹிஜாபுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் ஷரியத். உலகத்துல நவநாகரிகமாய் போயிடுச்சு, இப்படிதான் வாழ முடியும், இப்படி வாழ்ந்தாதான் மதிப்பு. கனிமக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அதுல அல்லாஹ் ரசூல் வெற்றியை வைக்கல, கண்ணியத்தை வைக்கல. இன்னைக்கு சீரழிவுல பெரும் கொண்ட சமுதாயம், பெண்களுடைய நிலை ரொம்ப பரிதவித்துக்குரிய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரஹிமல்லாஹு நிசாஅன் அல் முஹாஜிர், அல்லாஹ் முஹாஜிருடைய பெண்களுக்கு அருள் புரிவானாக. அதே போல இன்னொரு ரிவாயத் இருக்கின்ற, ரஹிமல்லாஹு நிசாஅன் அல் அன்சார், அல்லாஹ் அன்சாரி பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஏன் சொன்னாங்க சொன்னா, முஹாஜிரின் அன்சாரி பெண்கள் அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்களை, அல்லாஹ்வினுடைய வேத வார்த்தைகளை உண்மைப்படுத்துவதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அவர்களை போல ஒரு முன்மாதிரியை நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு வந்துருச்சு, ஒரு ஆயத்து இறங்குச்சுன்னு சொன்னா அதை அப்படியே பின்பற்றுவாங்க. எனவே முதல் கட்டமாக ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குகின்றான், வல் யதுரிபன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபிஹின், ஈமான் கொண்ட பெண்களே தங்களை முழுசா மறைச்சு கொள்ளுங்க, தங்களுடைய தலையோடு சேர்த்து தங்களுடைய முகத்தையும் அந்த ஜில்பாபுகளை போட்டு நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறுப்புகள் தெரியாத அளவுக்கு முழுமையான ஹிஜாபை அணிந்து கொள்ளுங்கள், அதுதான் ஒழுக்கமுள்ள பெண்ணுக்கான அடையாளம் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த ஆயத்து பெண்களுக்கு எத்தி வைக்கப்படுது. அந்த நேரத்துல பல பெண்கள் கடைவீதியில இருந்தாங்க, கிணற்றடிக்கு தண்ணீர் எடுப்பதற்காக போயிருந்தாங்க, தோட்டத்துக்கு போயிருந்தாங்க, வெளியூர்கள் போயிருந்தாங்க. ஆனால் இந்த ஆயத்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் காதல சேர்க்கப்பட்டுச்சு. சரி, இப்பதானே ஆயத்து இறங்கி இருக்கு, சரி இனிமேல் அதை கடைபிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி முஹாஜிரின் பெண்கள் அதை பின்தள்ளல. மாறாக உடனடியாக இருந்த துணிகளை, இருந்த போர்வைகளை, அல்லது தங்களுடைய வீட்டு ஆண்களை அழைத்து வீட்டுல போய் ஏதாச்சும் துணி, ஏதாச்சும் ஒரு பெரிய போர்வை எது இருக்குதோ
சாக்கு துணிகள், கிழிந்த துணிகள், இதையெல்லாம் எடுத்து தங்களை முழுவதுமாக சுத்தி போர்த்தி கொண்டுதான் அந்த இடத்திலிருந்து தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள் என்பதாக வரலாற்றுகளில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதான் ஈமானிய ரோஷம் உள்ள பெண்களினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பெண்களை இந்த ஈமானிய உணர்வோடு, ஹயாவோடு, வெட்கத்தோடு நம்ம வளர்க்கணும். நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஈமானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை என்னன்னு சொன்னா அவளுடைய ஹயா, வெட்கம் பேணப்படணும். அவளுடைய ஒழுக்கம், அந்த ஹிஜாப் பேணப்படணும். அந்த வெட்கத்தை கலைந்து, ஒழுக்கத்தை கலைந்து, அந்த ஹிஜாபை தூக்கி எறிந்து விட்டு அவளுக்கு இந்த உலகத்தில் என்ன உயர்வுகள் கிடைத்தாலும் அது அனைத்தும் அற்பம், அது ஒண்ணுத்துக்கு ஆவாது. அப்படிப்பட்ட உயர்வு, அப்படிப்பட்ட அந்த கண்ணியம் அது அவசியமற்றது. அப்படி ஒரு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படிப்பு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு பதவி தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, காசு பணம் எதுவுமே தேவையில்லை. ஒழுக்கத்தை இழந்து இஸ்லாமிய கலாச்சாரங்களை தூக்கி எறிஞ்சாதான் நாங்க உயர முடியும், சம்பாதிக்க முடியும், புகழ்களை பெற முடியும் சொன்னா ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட புகழோ, புகழ்ச்சியோ, பதவியோ, செல்வமோ இந்த உலகத்துல தேவையில்லை. அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்கள் அழுத்தமாக பதிய வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 நபர்கள் ஸலாஸத்துன் அல்லாஹ்வினுடைய லஅனத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வினுடைய கடும் வெறுப்புக்குரியவர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை கடும் சினத்தோடு, கடும் கோபத்தோடு, அல்லாஹ்வினுடைய சாபத்தோடு சந்திப்பார்கள். அவர்களை அல்லாஹ் தலை குப்புற கொண்டு போய் நரகத்தில் வீசுவான். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய அந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சினத்தோடு சந்திப்பாங்க. அல்லாஹ்வினுடைய கோபத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வுக்கு முன் நிற்பாங்க. கேள்வி கணக்கு இல்லாம கொண்டு போய் அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான். இரண்டாவதாக நபி அவங்க சொன்னாங்க, ஆண்களை போல ஆடை அணியக்கூடிய பெண்கள், பெண்களை போல ஆடை அணியக்கூடிய அந்த ஆண்கள். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெண்களுக்கு பெண்களுடைய ஆடையத்தான் அணிய, மாத்தி ஆண்களுடைய ஆடையை குழந்தைக்கு அணிவிக்கிறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய சினத்துக்குரிய ஒரு விஷயம், காரியம் என்பதாக நபி அவங்க எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போடுங்க. அவங்க சின்ன பிள்ளையிலிருந்து அவர்களை ஒழுக்கத்தோடு, அந்த ஹயாவோடு, அந்த வெட்க உணர்வுகளோடு உறுப்புகளை மறைத்து, அவர்களுடைய அவயங்களை மறைத்து அந்த பேணுதலோடு வளர்க்கணும். எனவே ஆண்களை போல ஆடை அணியக்கூடிய பெண்கள், பெண்களை போல ஆடை அணியக்கூடிய அந்த ஆண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். நாளை மறுமையிலே கடும் கோபத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவதாக நபி அவங்க சொன்னாங்க, அத்தய்யூஸ், தய்யூசும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய கடும் கோபத்துக்குரியவனாக இருப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் தய்யூஸ் அப்படின்னு சொன்னீங்களே, தய்யூஸ்னா யார்? புதுசாக ஒரு வார்த்தையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தய்யூஸ் என்பதாக சொன்ன யார் என்றால், தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாத ஆள். தன்னுடைய வீட்டுக்கு யார் வரா, யார் போறா, தன்னுடைய வீட்டு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்க போறாங்க, எங்க வராங்க, யாரோடு பழக்கம், யாரோடு பேசுறாங்க, இதை பத்தி எந்த விதமான ஒரு கவலையோ உணர்வோ இல்லாம ஏனோ தானோ எவன் இருக்கான அவன் தான் தய்யூஸ். அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்படிப்பட்ட தந்தையாக, அப்படிப்பட்ட பொறுப்பாளராக இருப்பதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. குடும்பத்தை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்களாக, தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவருடைய சகவாசம் என்ன, தொடர்பு என்ன, நட்பு வட்டாரங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் உணர்ந்து அவர்களை ஒழுக்க ரீதியாக வளர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக, தந்தைமார்களை கபூல் செய்வானாக. இல்லைன்னு சொன்ன நபி அவங்களுடைய எச்சரிக்கை, நாளை மறுமையிலே கடும் அல்லாஹ்வினுடைய சினத்துக்குரியவன் தய்யூஸ், குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக, இன்னைக்கு பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு போறாங்க, இன்னைக்கு காலேஜுக்கு போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, மொபைல் யூஸ் பண்றாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே போய் நம்ம என்னதான் சொன்னாலும் அத்தனை தந்தைமார்களும் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லவங்க, என் மகன் நல்லவங்க, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. எந்த காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய தவறு ஒத்துக்கவே மாட்டாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே கொஞ்சம் உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை கவனிங்க. அவங்க என்ன செய்யறாங்க, யாரோடு பேசுறாங்க. பெண் பிள்ளை தான் கல்லூரி போய் வரக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளுடைய சூழல், அவ இன்னொரு தோழி கிட்ட தான் பேசுறா, ஆனா அந்த வார்த்தைகள் ஆபாசமாக இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு தெரியறது இல்லை. ஏதோ புள்ள படிக்குது, அதுக்காக மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்கு, எங்க போகுது, எது என்ன செய்யுது, இதை எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. இதை பற்றி தான் நபி அவங்க சொன்னாங்க. இப்படி தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை பற்றி கவலை இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் தய்யூஸ், அல்லாஹ் ரசூலினுடைய சாபத்துக்குரியவன். எனவே என்ன பேசுறாங்க, யாரிடத்துல பேசுறாங்க, அவங்களுடைய சூழல் என்ன இல்லை என்பதை அவசரம் சமூகத்தையும் கேவலப்படுத்திடுவாங்க, குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ்வுடைய அந்த அச்ச உணர்வு வேணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே 10th எக்ஸாம்கள் முடிந்து, +2 எக்ஸாம்கள் முடிந்து, கல்லூரிகளில் நம்முடைய பெண் பிள்ளைகளை சேர்ப்பதற்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். இந்த தருணத்துல அவரவர்களுடைய விருப்பம், உலமாக்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளா ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் ஓத வைங்க,
அதுதான் ஈருலகத்துக்கும் நமக்கு சிறப்பு. அவங்கவுங்க பேரண்ட்ஸ்களுடைய உரிமை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அல்லது ஓத வைக்கிறது. உலமாக்கள் நமக்கு என்ன சொல்லி தராங்க, நம்முடைய மூத்த உலமாக்கள் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்க சொன்னா, நீங்க படிக்க வைங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க, காலேஜுக்கோ அல்லது நீங்க ஓத வைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உலமாக்கள் இடத்துல ஒரு மஷூரா செய்யுங்க. படிக்க வைக்கிறதா இருந்தாலும் மஷூரா செஞ்சு படிக்க வைங்க. எந்த காலேஜ்ல சேர்க்கலாம் அதையும் உலமாக்கள் இடத்துல மஷூரா செஞ்சு செய்யுங்க. பெண் பிள்ளைய 10வது மேல படிக்க வைக்கிறது, 12வது மேல படிக்க வைக்கிறது, கல்லூரிகள்ல சேர்க்கிறது அல்லது ஓத வைக்கலாமா, எதுவாக இருந்தாலும் இது கல்லூரிகள்ல சேர்க்கப்படக்கூடிய காலகட்டம், அவர்களுடைய உயர்கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால ஒரு கணம் மூத்த உலமாக்கள் இடத்துல ஒரு சின்ன மஷூரா செய்யுங்க. ஏன் அந்த மஷூரா அதுல சொல்லப்படக்கூடிய அந்த அபிப்பிராயம் அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு பெற்று தரும். நபிமார்களுடைய அந்த தொடர்பு, நல்லோர்களுடைய தொடர்பு, உலமாக்களுடைய தொடர்பு, அவர்களுடைய ஒரு துவா நம்முடைய சந்ததிகளினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்து விடும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்மணி, சிறந்த தாய்மார்களுக்கான அடையாளம். நபி அவங்க மதீனாவுக்கு வந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிந்த அன்பளிப்புகளை நபி கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த தாய் தன்னிடத்துல எதுவும் இல்லை, தன்னுடைய மகன் அனஸை கொண்டு போய் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அனஸ் சின்ன பிள்ளை, எல்லாரும் எல்லா அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்னுடைய மகனை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன், இவனை வச்சுக்கீங்க, உங்களுக்கு உதவியாக, உங்களுடைய மாணவனாக இவனை நீங்க உருவாக்குங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க அந்த அனஸுக்கு துஆ செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருந்து, நபியினுடைய சுஹபத்திலே இருந்து, நபியினுடைய தொடர்பிலே இருந்து, நபியினுடைய ஹாதிமாகவும் மாணவராகவும் இருந்த அனஸுக்கு நபி அவங்க கையை தூக்குனாங்க. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ உம்ரஹு. யா அல்லாஹ், இந்த அனஸுக்கு மால்ல பொருளாதாரத்துல பரக்கத் செய், செல்வத்துல பரக்கத் செய், அவருடைய ஆஃபியத்துல பரக்கத் செய், அவருடைய பிள்ளை செல்வங்கள்ல பரக்கத் செய். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பரக்கத் அல்லாஹ் கொடுத்தான். மதீனாவுல அவரும் ஒரு பேரித்தம்பல தோட்டத்தினுடைய அதிபராக இருந்தார். பேரித்தம்பலம் தோட்டத்துக்கு வருஷத்துல ஒரு மகசூல் தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் பழம் காக்கும். ஆனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோட்டத்துல 6 மாசத்துக்கு ஒருக்க மகசூல் பார்ப்பாங்க. ஏன்? நபியினுடைய பரக்கத் தான் அந்த துஆ. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு. யா அல்லாஹ், அனஸுக்கு பரக்கத் செய். நபி அவங்க செஞ்ச துஆ மத்தவங்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு ஒரு விளைச்சல்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வருஷத்துக்கு 2 விளைச்சல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு நீண்ட ஆயுள கொடுத்த நபியினுடைய பரக்கத்துல. எல்லா சஹாபாக்களும் மரணித்த பிறகும் 100-120 ஆண்டுகள் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்த சஹாபி என்ற பெயரை பெற்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய பிள்ளை செல்வங்கள்ல எவ்வளவு பெரிய பரக்கத்தை செஞ்சான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க, 60க்கும் 70க்கும் மேற்பட்ட என்னுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நானே அடக்கம் செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. அல்லாஹ், இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சாலிஹான பிள்ளைகளை கொடுக்கட்டும். ஆனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா நபியினுடைய அந்த துஆ பரக்கத் பெரும் சந்ததிகளுக்கு சொந்தக்காரராக நாங்க. இததான் நாம சொல்றோம், உலமாக்களுடைய அந்த மஷூரா எதை செய்யலாம், செய்யக்கூடாது, எங்க படிக்க வைக்கலாம், படிக்க வைக்க வேண்டாம், என்ன சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கு. எனவே இதுல அவங்களுடைய வழிகாட்டுதல் நம்முடைய பிள்ளைகளுக்காக கள்ளக்கபடம் இல்லாமல் இஹ்லாஸாக உலமாக்கள் செய்யக்கூடிய அந்த துஆ நம்முடைய சந்ததிகளினுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய உன்னதத்துக்குரியவர்களாக. இந்த விஷயத்துல கொஞ்சம் நாம் அதீத கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை படிக்க வைக்கிற விஷயத்துல கொஞ்சம் உலமாக்கள் இடத்துல நாம செய்யக்கூடிய அந்த ஆலோசனை அது அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை நமக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடும் அந்த வெட்க உணர்வோடும் ஹயாவோடும் அல்லாஹ் ரசூலுடைய ஷரிய சட்ட திட்டங்களையும் ஹிஜாபையும் முழுமையாக பேணி வாழக்கூடிய பெண் பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல்